உதாரணமாக சொல்லுவார்கள். வள்ளுவன் கூறியிருக்கிறான், கற்றிடன் ஆயினும் கேட்க அது ஒருவருக்கு ஒற்கத்தின் உற்றான் துணை என்று. அதாவது கற்காவிட்டாலும் கற்றவர்கள் சொல்வதனை கேட்க அது நிச்சயமாக எப்படி உடம்பு தளர்கின்ற பொழுது நாங்கள் ஊன்றுகோல் பிடிக்க அது எங்களுக்கு உதவுகிறதோ அதுபோல் உதவும் என்று. ஆனால் இந்த சபை அப்படிப்பட்டது அல்ல, கற்றவர்கள் சபை. ஆகவே கற்றதோடு கேள்வியையும் என்னை போன்றவர்கள் இது கூறுகின்றவற்றையும் கேட்க வேண்டும் என்று என்னை போன்றவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருவதற்காக இங்கு கூடியுள்ளீர்கள். உங்கள் எல்லோருக்கும் அம்மையப்பன் அருள், அரண் அருள் என்றும் கிடைக்க வேண்டும், எம்பெருமான் முருகனுடைய இன்னருள் என்றும் கிடைக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட அந்த பொருளிலே இங்கு இருந்த பொழுதுதான் பார்த்தேன், கடந்த 4 நாட்களும் பேசியவர்களும் அதிலே பாடியவர்களும் தொட்டு சென்றார்கள். தொடர்ந்து இருந்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த என்னுடைய உரையிலே நாங்கள் அதனை பார்ப்போம். ஏன் இந்த நமச்சிவாய என்பதனை எல்லோருமே தொட்டு செல்லுகிறார்கள் என்பதற்குரிய காரணம் அதுதான் பேச்சினுடைய உரையினுடைய தலைப்பு. அது நன்னெறி காட்டுவது. நெறி என்றால் வழி, நல்ல வழியை எமக்கு காட்டுவது அந்த நமச்சிவாய. இந்த நமச்சிவாய என்பதற்கு பொருள் என்ன என்றால், உண்மையிலே அந்த பொருளை நாங்கள் எப்படியாக ஓம் என்பதற்குரிய பொருள் மிகவும் ஆழ்ந்தது, அகன்றது, மிகப்பெரியதோ அதுபோலத்தான் இந்த நமஸ்காரத்துக்கு உள்ள பொருள். நமச்சிவாய என்பது கூட உங்களுக்கு தெரிந்தாலும் அதனை சற்று விரைவாக கூறிவிட்டு செல்கின்றேன். தூல திருவைந்தெழுத்து அல்லது பஞ்சாட்சரம் என்று கூறுவார்கள். சிவாய நம என்பது அதற்கு அடுத்த நிலை சூக்கும பஞ்சாட்சரம். சிவய என்பது அதிசூக்கும பஞ்சாட்சரம். சிவா என்பது காரண பஞ்சாட்சரம். சி என்பது அதிகாரண பஞ்சாட்சரம். காரணம் என்றால் கருத்து கது, அதுதான் மூலம். ஆகவே சி என்பதுதான் அதிகாரணம், அதாவது மிக அடிப்படையிலே மூலமாக அமைவது. அடுத்த நிலை எம்பெருமான் சிவனிலிருந்து சக்தியானவள் தோன்றுகின்றாள். நாங்கள் காணத்தக்கதாக எல்லாம் ஒன்றில் அடக்கம், ஆனால் உண்மவருக்கு காட்சி தருவதற்காக அதனை கூறுவார்கள் சித்தாந்தத்திலே சொரூப லட்சணமும் கடத்த லட்சணமும். அது எங்களிடம் இருக்கிறது. என்னுடைய சொரூப லட்சணம் என்னவென்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய சுபதுக்க விருப்பங்கள், பொறுப்புகள் எல்லாம் ஒருவேளை என் மனைவிக்கு கொஞ்சம் தெரியலாம். அவளுக்கு தெரியாத, அதாவது ஒரு மனைவிக்கு தெரியாத சொரூப லட்சணங்கள் கணவனுக்கும், கணவனுக்கு தெரியாத சொரூப லட்சணங்கள் மனைவிக்கும் இருக்கும். ஆனால் கடத்த லட்சணம் என்றால் என்னவென்றால், ஒரு தொழிலை செய்வதற்காக, ஒரு காரியத்தை ஆற்றுவதற்காக எடுக்கின்ற அந்த குணங்கள். ஆகவே சி என்பது அதிகாரணமாக இருந்து இந்த உலகத்தை எங்களுக்காக இறைவன் தனி கரண புவன போகங்களை படைப்பதற்காக வா என்பது அதிலிருந்து திருவருட் சக்தியானது அம்பாளானவள் தோன்றுகின்றாள். அது சிவ, அதுவும் மூலம். அடுத்ததாகத்தான் மிகுதி எல்லாமே வருகின்றன. அது சிவாய நம என்று நாங்கள் பார்த்தாலும் சரி, நமசிவாய என்று பார்த்தாலும் சரி, அது ஒன்று. ஆனால் எந்தெந்த நிலையிலே அதனை பார்க்க வேண்டும் என்பதனை பின்னால் பார்ப்போம். இப்பொழுது இந்த நமசிவாய என்பது
ந என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் திரோதான சக்தி. அதுதான் திருவருட் சக்தி. ஆனால் உண்மை போன்றவர்களுக்கு, நாங்கள் பெத்த நிலையிலே உள்ளவர்கள், அதாவது நாங்கள் மனபந்தத்தோடு இருக்கின்றவர்கள், ஆணவம் கர்மம் மாயை இவை எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன. இதுதான் பெத்த நிலை. எங்களுக்குரிய திருவருட் சக்தி அவள் மறைவாக நின்று காரியத்தை செய்கின்றாள். ஆணவம் அடுத்ததாக அந்த மலம், அதுவும் மறைவாக இருக்கின்றது. உமாவதி சிவாச்சாரியா சொல்லுகின்றார், ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது. எது? இந்த ஆணவம் இருளை போன்றது. ஆனால் இந்த இருளானது தன்னை காட்டும். ஆகவே நாங்கள் கவனமாக இருக்கலாம். ஆனால் ஆணவம் அப்படி அல்ல, தன்னையும் காட்டாது. எங்களுடைய ஆணவம் மிகவும் தலைக்கேறியவுடன் நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்களுக்கு அவர்களே தெரியாது. அப்படி ஒரு நிலைக்கு சென்று விடுவார்கள். ஆணவத்தை உணர மாட்டார்கள். அதுதான் அந்த ஆணவத்தினுடைய அடிப்படை தன்மை. அதனோடு சேர்ந்து திருவருட் சக்தியானது மறைவாக நின்று எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவள் எங்களை காரியமாக்க வைக்கின்றாள். ஆகவே என்ன ம. அடுத்தது சி. சி என்பது சிவம். ப என்பது திருவருட் சக்தி. யா என்பது ஆன்மா. இதை நாங்கள் பார்ப்போமானால் கொடிக்கவியிலே லண்டனிலே கூட திருக்கோயில்கள், இன்றைக்கு 35 திருக்கோயில்கள் பிரித்தானியாவிலே ஏறத்தாழ இருக்கின்றன. நான் பிரித்தானியாவிற்கு சென்ற வேளையிலே 5 கோயில்கள் இருந்தன. பின்னர் அது இப்பொழுது 35 கோயில்களாக மலர்ந்திருக்கின்றன. இந்த கோயில்களிலே பல கோயில்கள் கொடியேற்றி மகோத்சவமாக திருவிழாக்களை செய்பவர்கள். அதிலே கொடியேற்றுகின்ற பொழுது கொடிக்கவி பாடுவார்கள். அதிகமான கோயில்களிலே எங்களுடைய ஓதுவார் ஐயா பாடுவார். அதிலே ஒரு பாட்டு, பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது இருளாம் வெளியேது இரவேது அருளாளா நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுரவாசல் கொடி. இது உமாவதி சிவாச்சாரியார் பாடிய பாடல். இங்கு அவர்களுடைய திருச்சிலைகள் எல்லாம் இங்கு இருக்கின்றன. மிக அழகாக அமைக்கப்பெற்ற ஒரு மண்டபம். இந்த இடத்திலே நான் உண்மை கூற வேண்டும். இந்த லண்டனிலே இருந்து வந்ததாலே நான் தொடக்கத்திலேயே அதை சொல்லி இருக்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது ஓதுவார் ஐயாவை பற்றி குறிப்பிட்டதனாலே நான் அதனை கூற வேண்டும். 12 நாட்கள் இந்த விழாக்களை செய்கின்றார்கள். ஒரு நாள் விழாவை மாலை பொழுதில் மட்டும் செய்வதே மிகவும் சிரமமான காரியம். முழு நாள் நிகழ்ச்சியாக கேளிக்கைகள் இல்லாமல் எம்பெருமானை பற்றியே பாடி எம்பெருமானை பற்றியே பேசி இருக்கின்ற நிகழ்ச்சியாக 12 நாளும் அவர் கொண்டாடுகின்றார் என்றால் அது திருவருளின் துணை. அவருக்கு வழக்கமாக ஔவையாரே கூறியிருக்கின்றார் இல்லையா? கல்லாணி ஆனாலும் கைப்பொருள் உண்டாயின் எல்லாரும் சென்று எதிர்கொள்வார். இல்லானை இல்லாடும் வேண்டால் உயிர்கெடுத்த காய் வேண்டால் செல்லாது அவர் வாய் சொல்லல். ஆனால் அதே வழக்கம் ஔவையார் சொல்லுகின்றார், மன்னரும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் கற்றோர்க்கு சென்றெல்லாம் சிறப்பு என்று. ஆகவே ஓதுவார் ஐயாவை அங்கு நாங்கள் மதிக்கின்றோம் என்றால் அவர் பணம் அளவு இருக்கின்றது என்று பார்த்தல்ல, அவருடைய பண்பு, அவருடைய குணம். ஆகவே அதன் காரணமாகத்தான் அவர் மிக மென்மையாக மிக அன்பாக அங்கு எல்லோரோடும் பழகி மிக அருமையாக தன்னுடைய அந்த பணியை திருப்பணியை செவ்வனே செய்து வருகின்றார். அதனால்தான் நீங்கள் இந்த அழைப்பிதழிலே இந்த விவரத்திலே பார்த்தீர்களானால் தெரியும், பலர் லண்டனிலிருந்து உதவி செய்திருக்கின்றார்கள். காரணம் திருவருளின் மீதான நம்பிக்கை மட்டுமல்ல, எமது ஐயா மீதான அந்த நம்பிக்கையை தான். அதனை நான் இன்று கூற வேண்டும். சரி, பொருளாம் பொருளே, இதனுடைய கருத்து என்ன? நாங்கள் பேச்சு வழக்கிலே சொல்லுவோம் என்ன,
ஒருவர் வாகனத்தை வேண்டினால் கூட சொல்லுவோம், கார் என்றால் இதுதான் கார். கருத்து என்ன? இதை விட திறமான ஒன்று இல்லை, இல்லையா? மனுஷன் என்றால் இவர் தான் மனுஷன் என்னவாம். அவருடைய கருத்து என்ன? உயர்வான ஒரு மனிதர். ஆகவே பொருளாம் பொருளை எதிர்க்கிறார், பொருட்கள் எல்லாவற்றிலும் சிறந்த பொருள் அது என்ன? சிவம். இதனைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. சிவனிடம் அதிகமான பொன்னை பெற்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரே அதை பாகுபடுத்தி எங்களுக்காக சொல்லுகின்றார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. ஆகவே பொன் மெய்ப்பொருள் அல்ல, பொய்ப்பொருள் என்று விலை அதிகமாக ஏறி இருக்கலாம், அது பலருக்கு வசதியாகவும் இருக்கலாம், ஆனால் அது பொய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்பது சிவம், திருவருள், அதுதான் மெய்ப்பொருள். ஆகவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று அங்கு பாடுகின்றார். அடுத்த வரி ஒரு முக்கியமானது, போகமும் திருவும் புணர்ப்பானை. எத்தனையோ பேருக்கு செல்வம் மிகுந்திருக்கும், ஆனால் அதை போகம் செய்ய முடியாத நிலையிலே அவர்களுடைய உடம்பு இருக்கும். ஆனால் ரெண்டும் புணர்ந்திருக்க வேண்டும் என்றால், அதாவது இளமையிலேயே செல்வமும் இருந்து வசதிகளும் இருந்தால் போகமும் திருவும் புணர்க்கப்பட்டிருக்கின்றது. அது ஒருவர் கொண்டு வந்த புண்ணியம். அப்படி இல்லாவிட்டால் கருத்து அங்கு ஏதோ ஒரு பிழையை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்பது. அந்த பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்கின்ற அந்த பொருளாம் பொருளேது, போதேது. போது என்றால் கிரணம், சிவனிலே இருந்து புறப்படுகின்ற அந்த திருவருட் சுட்டி, அதுதான் பெருமாட்டி அம்பாள். போதேது கண்ணேது. நாங்கள் ஆன்மாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த கண் இருக்கின்றது, கண் பார்க்கக்கூடியது. ஆனால் கும்மிருட்டிலே இந்த கண்ணால் பார்க்க முடியுமா? இல்லை. கண்ணுக்கு ஒளி தேவை, அப்பொழுதுதான் கண் பார்க்கும். அதுபோல ஆன்மா பார்ப்பதற்கு எங்களுடைய கண் ஊனக்கண், ஒளி இருந்தால் பார்க்கும் ஊனப்பொருள்களை. ஆனால் ஆன்மா பார்ப்பதற்கு எங்களுக்கு என்ன தேவை? திருவருள் தேவை. அதனால்தான் அப்பர் பெருமான், இன்றைய விழாவிற்குரிய அந்த அப்பர் பெருமான், அவர் கூறுகின்றார், மைப்படிந்த கண்ணாலும் தானும் வாசடையான் கட்சி மயானத்தான் ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரன் அல்லன் ஓர் உவமனின்றி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருடைய கண்ணாக காணிடல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. இது அப்பர் பெருமானுடைய அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நான் இன்னொன்றையும் கூற வேண்டும். இந்த விழாக்களை ஏன் எடுக்கின்றார்கள் என்றால், வேத, சிவாகம, புராண, இதிகாச, தோத்திர, சாத்திர, சைவ சமய சிறப்பு நிகழ்ச்சி, இவை எல்லாமே ஒன்றைத்தான் எங்களுக்கு தெரிவிக்கின்றன. அவரவர் நிலையிலே நாங்கள் கற்றுக்கொள்வதற்காகத்தான் எங்கள் சமயத்திலே இப்படி இருக்கின்றது. அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வெளிநாடுகளிலே வாழ்கின்ற எங்களுக்கு பல சமயத்தவர்களுடைய தொடர்பு மிக இலகுவாக கிடைக்கும். எம்மவர் சிலர் அறிவில்லாத நிலையிலே நினைத்துக் கொள்வார்கள். சிலர் வந்து கேட்பார்கள், அதாவது வேற்று சமயத்தவர்கள், உங்கள் சமயத்திற்கு என்ன நூல் இருக்கின்றது? சிலர் பெரிய பேராபப்படுவார்கள், ஆனால் சைவ சமயத்திலே எந்த நூலை சொல்வது ஒன்றும் இல்லையே என்று. அவர்களுக்கு ஒரு அறிவில்லாத நிலை, அவர்களுக்கு தெரியாது எங்கள் சமயத்திலே இப்பொழுது இந்த அழைப்பிலே இருக்கின்ற அத்தனை நூல்களும் இருக்கின்றன. அதாவது வேத, சிவாகம, புராண, இதிகாச, தோத்திர, சாத்திர நூல்கள் எல்லாமே எங்களுக்குரிய நூல்கள், எல்லாமே சைவ சமயத்தை தருகின்றன. அவரவர் நிலையிலே நாங்கள் கற்பதற்கு அதுதான் தேவை. நான் 3ஆம் வகுப்பிலே படித்த கணிதத்தையா பல்கலைக்கழகத்திலே படித்தேன்? இல்லை. அந்தந்த நிலைக்கு கணித பாடம் புத்தகம் வேறுபடும்.
அதுபோலத்தான் சைவ சமயத்திலும் இந்த நூல்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லாமே இருக்கின்றன. அதனால்தான் தோத்திர பாடல்கள் இருக்கின்றவை, சாத்திரத்தில் இருக்கின்றன என்பதை சொல்வதற்காக நான் இவற்றை சாத்திரத்திலே சொல்லப்படுகின்ற சிலவற்றை உங்களுக்கு தருகின்றேன். ஆகவே தோத்திரத்திலே இப்பொழுது நான் சொன்ன மைப்படித்த கண்ணாடும் தானும் கட்சி மயானத்தான் வாசனையா எண்ணின், நீங்கள் சிவனை பார்த்து அவன் மைபூசிய கண்களையுடைய மாதவியாரோடு அவளை பாகமாக கொண்டிருக்கின்றவன், விரிந்த சடையினையுடையவன், வாசனையான், கட்சி மயானத்திலே இருக்கின்றான் என்று எண்ணின் என்று கூறுவீர்களே ஆனின் அல்லன், அப்படி அல்ல. கருத்து என்ன? இப்படியும் தோற்றம் அளிக்கின்றான், ஆனால் அப்படியும் அல்ல. காரணம் என்ன? எங்களுடைய ஞான கண்ணை கொண்டு அவனுடைய கண்ணாக காணினால் நாங்கள் அவனை காண முடியாது. நாங்கள் சிலையை பார்க்கலாம், ஆனால் சிலையிலே ஆண்டவனை காண முடியாது. அதுதான் கருத்து. ஆகவே எங்களுக்கு தேவையானது அவனை நாங்கள் தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே சிவாய நம என்கின்ற போது பொருளாம் பொருள் போது கண், அதாவது ஆன்மா கண்ணேது, இருளாம் வெளியேது. ஒரு வெளி இருக்கின்றது, இருட்டு. ஆனால் வெளி எங்களுக்கு காயம் ஏற்படாது. நாங்கள் அந்த வெளியிலே ஓடலாம், நடக்கலாம், ஆனால் பயமாக இருக்கும். அதுபோலத்தான் எம்பெருமாட்டியினுடைய அந்த மறைப்பு சக்தி, அது மறைவாக நின்று எங்களுக்கு அருள் புரிகின்றது. அந்த திருவருள் திரோதான சக்தியாக அருளுகின்ற பொழுது எங்களுக்கு எந்த நோவும் இல்லை. ஆனால் அடுத்தது இடவேறு, அதாவது இடவு என்பது சாதாரணமான இருள். எத்தனையோ இருக்கும் ஆணவம் அந்த இருள். அதனாலே நாங்கள் பலவற்றிலே மோதுகின்றோம், முட்டுகின்றோம், நோதலுகின்றோம். இதுதான் இடவேறு. அருளாளா, அருள் மிக்கவனே, நீ புஜவா ஐயமெல்லாம், நீ இங்கே பாருங்கள், இருக்கும் புஜவலர்கள். புஜவலர் என்றால் கருத்தை காப்பவர். அதனால் தான் அரசனுக்கு புஜவலன் என்று சொல்லுவது. நீ புஜவா ஐயமெல்லாம், எம்பெருமானே அருளாளா, நீ காப்பாற்றுகின்ற இந்த உலகம் எல்லாம் நீ அறிய கட்டினேன். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே அப்படி கூறுகின்றீர்களோ தெரியவில்லை, இன்னும் ஈழத்திலே இருக்கின்றது, இலங்கையிலே இருக்கின்றது. நான் நிற்கின்றேன், இங்கும் இருக்கும் என்று. இந்த சின்ன வயதிலே நாங்கள் ஒரு கதையை இன்னொரு நண்பனுக்கு சொல்லுவோம். நம்ப முடியாத ஒரு கதையாக இருக்கும். அவன் சொல்லுவான், அம்மாவிய, அது இந்த நேரத்தை அம்மாவை கொண்டு சத்தியம் செய்ய வேண்டும். அம்மாவிய நான் சொன்ன உண்மை, அதாவது என்னுடைய அம்மா மீது சத்தியம், நான் கூறுவது உண்மை. இந்த கருத்திலே தான் இங்கு உமாபதி சிவாச்சாரியார் இதை பாடுகின்றார். அருளாளா, நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன், உன்மீது சத்தியமாக நான் கட்டினேன் கோபுரவாசல் கொடி. இந்த கோபுரவாசலில் இருக்கின்ற இந்த கொடி நிலத்திலே ஏற்கப்பட்டிருக்கின்ற கொடியை கட்டினேன் என்று உமாபதி சிவாச்சாரியார் அங்கு கூறுகின்றார். இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த அஞ்செழுத்தை நாங்கள் பார்த்தால் இன்னொரு இடத்திலும் நான் சொன்னேனே சொரூப லக்கினம், தடத்த லக்கினம் என்று. இது சிவபிரகாசத்தில் மிக அழகாக, சிவபிரகாசம் படித்தவர்களுக்கு தெரியும். சிவஞான போதம் முதல் நூலர் அவரே கூறுகின்றார் மாதசிவாச்சாரியார். சிவபிரகாசம் சார்பு நூல், ஆனால் இடையிலே சிவஞான சித்தியார் வழி நூல் என்று சொல்லி, அதாவது சிவஞான போதத்துக்கு விளக்கமாக சிவஞான சித்தியார் தான் அதற்கு ஒரு சார்பாக அதன் வழியிலே நின்று இந்த நூலை எழுதுகின்றேன் என்று சிவபிரகாசத்திலே கூறி அவர் செய்யுளிலே அருமையாக சொல்லுகின்றார். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிபசுவாசம் தெரித்தல், அதுதான் நிலவும் அறிவுறு இன்றி குணங்குண
குறிகளின்றி நின்னலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாகி திகழ்வது தற்சிவம் என்பர் தெரிந்துள்ளோரே. இறைவனுடைய சொரூப லட்சணத்தை மெய்ப்படிந்த கண்ணா நாவுக்கரசர் பாடிய அந்த மெய்ப்படிந்த கண்ணாடும் தானும் என்ற அந்த பாடலிலே வந்ததை மிக அருமையாக இந்த சிவப்பிரகாசத்திலே பார்க்கலாம். அதாவது இறைவன் அது உருவின்றி அவனுக்கு அனுபவம் இல்லை உருவமும் இல்லை, அதாவது எந்த உருவமும் இல்லை, குணங்குறிகளின்றி அவனுக்கு ஒரு குணம் இல்லை, அவனுக்கு ஒரு வடிவம் இல்லை, நிர்மலமாய் அவன் நலமற்றவன், ஏகமாய் அவன் ஒருவன், நித்தமாகி அவன் என்றும் உள்ளவன், அழகின் உயிர்க்கு உணர்வாகி இதுகள் கொடிக்கவையிலே மீண்டும் வருகின்றது. என்ன? உயிர்க்கு உயிராய், உள் ஒளிக்கு ஒளியாய், உயிர்க்கு உயிராய் அந்த இறைவன் இருக்கின்றான் என்று. அதுபோல அழகில் உயிர்க்கு அளவில்லாத உயிர்களுக்கு உணர்வாகி அசலமாகி அவன் சலனமற்றவன், அவனுக்கு எந்த சலனமும் இல்லை, எங்களுக்கு இருக்கின்றது இல்லையா? இப்பொழுது இதிலே 10,000 பேர் இருந்தால் என்ன போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன இவ்வளவு பேர் வந்து இருக்கிறார்களே, சரி 4 பேர் தான் இருந்தால் சில கூட கவலையாக இருக்கும். இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல. 4 பேர் தான் அவனிடமிருந்து கல்லால விருட்சத்தின் கீழ் போதனை பெற்றார்கள். 4 பேர் தான் ஒரு நேரத்தில். அப்படிப்பட்டவன் அவன் சலனமற்றவன், அசலமாகி அகண்டிதமாய். நாங்கள் எல்லாம் கண்டம் என்ற பெயர் வந்தது அதனால் தான். கண்டம் என்றால் கண்டிக்கப்பட்டது, துண்டிக்கப்பட்டது. அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவனுக்கு எல்லாம் வியாபகம். உண்மையிலே எங்களுக்கும் அப்படித்தான். ஆன்மா என்றால் கருத்து வியாபகமானது, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. காரணம் என்ன? ஆணவம். அது எங்களை அணுத்தன்னை ஆக்கிவிட்டது. ஆகவே அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அவன் ஆனந்தமே வடிவானவன், அன்றி செலவரிதாய் அவனை நாங்கள் நாடாவிட்டால் அவனை சென்று அடைய முடியாது. செல்கதியாய், ஆனால் கடைசியிலே அவனை தான் போய் அடைய வேண்டும். அதுதான் எங்களது கதி பரகதி. சிறிதாகி அவன் சின்னனாய் இருப்பான், பெரிதாகி பெருமைக்கு பெருமையாய் இருப்பான். செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாகி திகழ்வது தட்சிவம் என்ற தெளித்துள்ளோரே என்று இந்த தேவார பாடலை இங்கு விளக்கமாக சிவப்பிரகாசத்திலே பார்க்கின்றோம். நான் ஒவ்வொன்றையும் கூறினால் அதிலேயே நேரம் போய்விடும். சிவசித்மஞான சித்தியாரிலே பார்க்கலாம், திருவருட் பயனிலே பார்க்கலாம். இப்படி எல்லாம் நாங்கள் பல இடங்களிலே பார்க்கின்றோம். இந்த அஞ்செழுத்து என்ன என்பதனை அவனுடைய நடராஜ உருவத்திலே மிக விளக்கமாக உண்மை விளக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். நடராஜ பெருமானுடைய வடிவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் சிலர் தற்சமயம் தெரியாவிட்டாலும் நான் அதனை கூறிவிட்டு செல்லுகின்றேன். அவனுடைய வலது கையிலே இருக்கின்ற உடுக்கு படைத்தல். அவன் இந்த கையை இப்படி காட்டிக் கொண்டிருக்கின்றானே, காத்தல், பயப்படாதே நான் இருக்கிறேன் என்பது. இந்த இடது கையிலே இருக்கின்ற நெருப்பு அழித்தல் அல்லது துடைத்தல். அவனுடைய ஊன்றிய பாதம் வலது பாதம் மறைத்தல். அவனுடைய தூக்கிய பாதம் அல்லது எடுத்த பொற்பாதம் அருளல். அதனாலேதான் அவனுடைய இடது கையில் இருக்கின்றதே அதனை சொல்லுவார்கள், அதன் பாடலிலே இருக்கிறது சிக்கனவா வீசுகிறா. இந்த இடது கையை அவன் வீசி இங்கு காட்டுவான். ஏனென்றால் இந்த இடது கை அம்பாளுக்குரியது. அவள் அன்பே வடிவமானவள். எங்களுக்காக அவள் உயிர்களுக்காக எல்லாவற்றையும் செய்பவள். அதனால் அவள் அந்த காலை காட்டிக் கொண்டிருக்கின்றாள். என்னவென்று, நீங்கள் புலனை எங்கும் விட்டு விடாதீர்கள், முக்கியமான விடயம் இந்த காலிலே தான் இருக்கின்றது. அதாவது அருளல் என்பதனை இறைவனுடைய அதனுடைய அந்த அருளல் என்கின்ற
எம்பெருமாட்டியினுடைய கையாகிய வீசுகரம் காட்டிக் கொண்டு நிற்கின்றது. நாங்கள் அதனை உணர்ந்து எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு சிலையை நாங்கள் திருச்சிலையாக எடுத்து அதை வணங்குகின்ற பொழுது இது எல்லாம் உங்கள் மனதிலே வர வேண்டும். ஆகவே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற இந்த 5 தொழில்களை காட்டுவதுதான் வழக்கத்திலே கோயில்களிலே நடக்கின்ற மகோத்சவங்கள், ஒரு பூசையிலே ஆராதனையிலே காட்டப்படுகின்ற தீபங்கள், இது எல்லாமே நினைத்தான் காட்டுகின்றன. மீண்டும் மீண்டும் எம்பெருமானுடைய நடராஜ பெருமானுடைய அந்த திருச்சிலை அதுவும் அதனைத்தான் எங்களுக்கு காட்டுகின்றது. அறந்துடி தோற்றம் இது திருமந்திரத்திலே வருகின்றது. அறந்துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கிரனில் அவையின் சங்காரம். அங்கி என்றால் நெருப்பு, சங்காரம். அருள் அரண் உண்டு அணைப்பில் அமரும் திரோதாயி அரண் அடி என்றும் அருக்கிரகம் தானே. அவனுடைய தூக்கிய திருவடி என்றைக்கும் அனுக்கிரகமாக இருக்கும் என்பது. அடுத்து நாங்கள் இந்த அஞ்செழுத்தை மட்டும் எடுத்து பார்த்தோம் என்றால், நான் முதல்வே கூர்மேனே கொடிக்கவியிலே பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது. அருமையான ஒரு பாடல். அடுத்த பாடல் அஞ்செழுத்து, மட்டெழுத்தும், ஆறெழுத்தும், நாலெழுத்தும், பிஞ்செழுத்தும், மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமல் காட்ட கொடி. அந்த கொடியை அவர் இன்னொரு விதமாக வர்ணிக்கின்றார். அஞ்செழுத்தும், அஞ்செழுத்து எல்லோருக்கும் தெரியும், நமசிவாய அல்லது சிவாய நம நாங்கள் எடுப்போம். எட்டெழுத்தும், இந்த எழுத்துக்களிலே குற்று விழுந்தால் அதை எண்ணுவதில்லை, அதை ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். ஆகவே ஓம் ஹம் என்று நாங்கள் முன்னுக்கு சொல்லி 3 எழுத்தை கூட்டினால் அது 8 எழுத்து. அதாவது ஓம் ஹம் நமசிவாய அல்லது சிவாய நம. 6 எழுத்து ஓம் நமசிவாய, 4 எழுத்து ஓம் சிவாய. ஆகவே 5 எழுத்து, 8 எழுத்தும், 6 எழுத்தும், 4 எழுத்தும், பிஞ்செழுத்து. பிஞ்செழுத்து என்றால் பிஞ்சு என்கின்ற பொழுது என்ன? குழந்தையை குறிப்பிடுவார்கள், பெண்களை குறிப்பிடுவார்கள். காரணம் மென்மை. எம்பெருமாட்டி மென்மையானவள், அவருடைய அருள் ஒரு மென்மையான அருள். அதனால் தான் அந்த மென்மை. பிஞ்செழுத்து என்பது வா. நேரை பெருவெழுத்தும் எம்பெருமானை குறிக்கின்ற சி. நெஞ்சழுத்தி எங்கள் இதயத்திலே நாங்கள் நன்றாக பதித்து பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினை மீண்டும் பேசும் எழுத்தது வா, திருவருள் சக்தி. பேசா எழுத்து நாங்கள் வழக்கமாக பேச்சு மொழியிலே நாங்கள் கூறுவோம், நான் என்னப்பா சிவனே என்று இருக்கிறேன், என்னோடையே சொல்லிக்குவார்கள். இதுதான் அந்த பேசா எழுத்து, எம்பெருமான துதி எழுத்து. இந்த திரைப்படங்கள் போன்றவற்றிலே கூட காட்டுவார்கள். இறைவன் அதிகமாக சிவனை காட்டுகின்ற பொழுது அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஓரளவுக்கு அவர்கள் விளங்கியும் செய்கிறார்கள் போல எனக்கு படம். ஏனென்றால் பேசா எழுத்து என்பது சி. ஆகவே இவற்றை எல்லாம் காட்டுவதற்காகத்தான் இந்த கொடிவனத்திலே இந்த கொடியை கட்டினேன் என்று இது இன்னொரு பாடலிலும் அவர் என்று அதனை குறிப்பிடுகின்றார். அதனையும் நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக இது உண்மை விளக்கம். இது திருவதிகை மணிவாசகன் கலந்தாருடைய பாடல். மெய்கண்ட சாத்திரங்களில் ஒன்று. என்ன சொல்லுகின்றார்? இது அதிகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும். தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில். துடி என்றால் என்ன? உடுக்கு, துடி. அதனால்தான் துடி இடை என்று பெண்களினுடைய இடையை வர்ணிப்பார்கள். துடி இடை என்றால் உடுக்கு போன்ற இடை, விரிந்திருக்கும், நடுவில் சுருங்கி இருக்கும். தோற்றம் துடி, அதாவது அந்த உடுப்புத்தான் படைத்தல். தோற்றம் துடி அதனில் தோயம் திதி அமைப்பில். அந்த கை திதி அமைப்பில் என்றால் எங்களை பயப்படாதே என்று காட்டுகின்றது. சாட்சியிடும் அங்கியிலே சங்காரம், அந்த நெருப்பிலே சங்காரம், அதாவது அழித்தல் தொழில் என்று சொல்லி ஊற்றமாய் ஊன்று மலப்பதத்தே உற்ற திரோ
திரோதான சக்தி, மறைப்பு சக்தி. முத்தி நான்க மலர்ப்பதத்தே நாடு. முத்தி என்பது நான்கு மலர்ப்பதம், அதாவது தூக்கிய திருவடியிலே அந்த முத்தி என்பது அருளல் என்பது எங்களுக்கு கிடைக்கின்றது என்று இப்படியாகவெல்லாம் நாங்கள் பார்த்தால் சாத்திரங்களிலே பல இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம். அதாவது உண்மை விளக்கத்திலே இன்னொரு இடம் பெறுகின்றது. சேர்க்கும் துடி சீகரம். இது சிவாயனமுக்கு நேரடியாக வருகின்றார். சேர்க்கும் துடி அந்த உடுப்புத்தான் சிகரம். சிக்கனவா வீசுகரம். எம்பெருமானுடைய நடராஜ பெருமானுடைய உருவத்திலே அந்த வீசுகரம் நான் முதலிலே கூறுகின்றேனே கூர்மேனே, அது பா சி பா. அடுத்தது ஆர்க்கும் யகரம் அபயகரம். ஏன்? அவன் எங்களுக்கு தான் சொல்லிக் கொண்டு நிற்கின்றான், பயப்படாதே என்று. ஆகவே அது ஆன்மாக்களை குறிக்கின்றது. அதுதான் ய. ஆகவே உடுப்பு சி, வீசுகரம் வா, அபயகரம் ய. சிவாய. அங்கி நகரம் நெருப்பு ந. அடிக்கீழ் முயலகனால் தங்கும் மகரம் அதுதான். எம்பெருமான் திருவடிக்கு கீழ் பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் படுத்திருப்பார் இல்லையா? அதுதான் முயலகன். அவர்தான் மகரம், ஆணவத்தை குறிக்கின்ற ஒன்று. அது நாங்கள் அடக்கப்பட வேண்டியது. ஆணவம் உங்களை விட்டு எந்த நிலையிலும் அகலாது. நாங்கள் முற்றாக இறைவனிடம் எங்களை சரணாகதி அடைகின்ற பொழுது அந்த இதுவினையொப்பு நிலையிலே மலர் பரிபாகம் ஏற்படுகின்றது. அதை நீங்கள் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். மலர் நீக்கமல்ல, மலர் பரிபாகம். அதாவது இந்த சமையல் ஏன் சொல்வது? பாகம் என்று சொல்லி சாப்பிடுவதற்கு ஏற்றதாக சமைக்கிறது. அதுதான் பக்குவம் இல்லையா? ஒரு பெண் பிள்ளை பக்குவப்படுகின்றாள் என்றால் என்றால் குடும்பத்தை பிள்ளை பெறுவதற்கு அவள் பக்குவம் அடைகின்றாள். அதுபோல உணவை பக்குவப்படுத்துவது. அதுபோல இங்கு அந்த மலம் பரிபாகம் அடைகின்றது. அதாவது அவன் அதை ஒரு பாகத்தை வித்து ஆக்குகின்றான். அதை நீக்கவில்லை. ஆணவம் இருக்கும், ஆனால் அதை முளைக்காது. அது பரிபாகம் அடைந்து விட்டது. ஆகவே இது வினையொப்பு நல்ல பரிபாகம். அடுத்தது சத்திரிபாகம். ஆகவே இங்கு எம்பெருமானுடைய உருவத்திலே நாங்கள் சிவாய நம என்பதனை கண்டோம். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இந்த நமசிவாய என்பதனை நாங்கள் அந்த உருவத்திலே இன்னொரு வடிவத்திலே அவர் எங்களுக்கு காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த திருவாசி இருக்கின்றதே, அந்த திருவாசியை ஓங்காரம் என்று காட்டுகின்ற ஒரு பாடலும் இருக்கின்றது. அதுவும் உண்மை விளக்கத்திலே ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம். ஆங்காரம் அற்றார் அவிதர். ஆங்காரம் ஆணவம், ஆணவம் அற்றார் அவிதர். ஆணவம் இல்லாமல் போகும் பொழுது நாங்கள் அதனை அறிந்து கொள்வோம். அங்காரம் அற்றார் அவிதர். அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். நாங்கள் அதை அறிகின்ற பொழுது எங்கள் பிறப்பு நீங்கிவிடும். இந்த திருச்சிலை எங்களுக்கு எப்பொழுது உங்களுக்கு தெரியும், மதுரையிலே இருக்கின்ற அந்த நடராஜ பெருமான் ஏன் கால்மாறி ஆடுகின்றான் என்று. அந்த மன்னன் அந்த கதையை கூறப்போனால் அது நீண்ட கதை. ஆனால் அவன் வயது சென்று நடனத்தை கற்றான். அதனுடைய சிரமம் அவனுக்கு நன்றாக விளங்கியது. ஆகவே அவன் இறைவனை பார்த்து ஒரு நாள் நீ மறந்து நின்று யோசித்தான், இறைவா, இந்த உயிர்களுக்காக நீ நடனம் ஆடிக்கொண்டு ஒற்றை காலிலேயே நிற்கின்றாயே, உனக்கு கால் வலிக்காதா? எப்படிப்பட்ட ஒரு சிரமமான காரியம் என்று விட்டு அவன் அப்படியே கண்ணை மூடிவிட்டு பார்த்தான். கால் மாறி ஆடுகின்றார்கள். இதுதான் மதுரையிலே இருக்கின்ற அந்த வெள்ளியம்பலத்திலே இருக்கின்ற சிலை. அந்த எம்பெருமானுடைய அந்த ஆட்டத்தை நாங்களும் காணலாம். எப்பொழுது ஆங்காரமற்றால் என்பதை இந்த பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த
நன்னறி என்ன என்பதனை பார்ப்போம். அதற்கு முன்னர் ஒரு சிறு கருத்தை நாம் கூற வேண்டும். அதனை குறித்து வைத்திருந்தேன். அது தொடக்கத்திலேயே சொல்லி இருக்க வேண்டும். இன்றைய இந்த அரங்கம் திலகவதியாருக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த பெரியவர்கள் செய்கின்ற காரியத்திலே நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த காலத்திலே கேட்பார்கள், ஆனால் நாங்கள் பழையவர்கள், நாங்கள் கேட்க மாட்டோம். என்னுடைய பேரனார் சொன்னால் அது சரி, என்னுடைய தந்தையார் சொன்னால் அது சரி, அப்படித்தான் எடுப்போம். ஆனால் இந்த காலம் அப்படி அல்ல. ஆனாலும் என்னுடைய மனதிலே ஒரு கேள்வி வருவது, திலகவதியாரை ஏன் ஒரு நாயனார் ஆக்கவில்லை என்று. அது ஒரு ஆதங்கம் எனக்கு. காரணம், திருநாவுக்கரசரை எமக்கு அளித்தவரே அந்த திலகவதியார் தான். அதை நாங்கள் மறக்க கூடாது. அது ஒரு மிகவும் இடர்பட்ட ஒரு குடும்பம். என்னுடைய துணைவியாரை சொன்னார்கள் மருத்துவர் என்று. அவர் மருத்துவராக இருந்து இப்பொழுது அதிலிருந்து ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்று அவரும் இப்பொழுது இந்த உடல்நலம் தொடர்பாக, ஏனென்றால் அவர்கள் பெண்ணாகவும் இருந்து மருத்துவராகவும் இருப்பதனாலே அவரிடம் பலர் அணுகுவார்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுக்கு. எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கவில்லை. ஏன்? நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது எங்களுடைய அம்மாவினுடைய அந்த பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் எல்லோரும் சொந்தக்காரர்கள், உறவினர்கள். ஆகவே மாலை நேரத்திலே எல்லோரும் ஒரு மாமரத்துக்கு கீழே கூடுவார். நாங்கள் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஒரு மாமரத்தின் கீழ் இருந்து பேசிக் கொள்வார்கள். அதைத்தான் சொல்வது கவுன்சிலிங். அவர்களுக்கு தெரியல இந்த பிரச்சனை அங்கே இங்கே. என்னுடைய தந்தையார், ஏனைய தந்தையார் மற்றவர்கள் எல்லோரும் பக்கத்திலே இருக்கின்ற ஒரு சிறு ஐயவர் கோயில், அந்த கோயில் மண்டபத்திலே இருந்து அவர்கள் பேசிக் கொள்வார்கள். அவர்களுக்கும் தெரியும் வீட்டுக்கு வீடு வாசல் படி, இது அவர்களுக்கு தெரியும். இதுதான் கவுன்சிலிங். நாங்கள் பிள்ளைகள் ஓடியாடி விளையாடுவோம். எங்கும் ஏறலாம், இறங்கலாம், மரத்தில் ஏறலாம், மரத்தை தரைக்கலாம், அடி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைய எப்படி அல்ல. தனி குடித்தனம் இல்லையா? பேரவேதியோடு எனக்கு இந்த தமிழையும் சைவத்தையும் கற்று தந்தவர் எனக்கு 2 வயதாக இருந்ததிலிருந்து என்னுடைய அப்பாச்சி. இப்பொழுது அம்மா அம்மா சொல்லுவார்கள், அப்பொழுது நாங்கள் அப்பாச்சி என்னோம். அப்பாவுடைய அம்மா, அப்பாவுடைய ஆட்சி, அப்பாச்சி. அவதான் எனக்கு கற்று தந்தார். என்ன கையை பிடிக்கிறது, கோயில்களுக்கு கூட்டி சென்று 7 வயதிலேயே கோயிலே கந்த புராணம் பாடுவதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். காரணம், என்னுடைய அப்பாச்சி, அவதான் காரணம். ஆனால் இப்பொழுது அதிகமான குடும்பங்கள் அந்த வசதி இல்லை. அதுவும் லண்டன் போன்ற இடங்களிலே கவுன்சிலிங் தேவை. நான் தொடக்கத்திலே எனது உடலியார் செய்கின்ற பொழுது நான் கேட்டேன், என்னப்பா இந்த நேரத்தை கட்டி படிக்கிறார், ஏனென்றால் அங்கு சட்டம் இருக்குது. ஆகவே அவர்களை கற்று தேர வேண்டும், கற்று சர்டிபிகேட் எல்லாம் எடுக்க வேண்டும். தேவையாக கேட்டால் பின்னர் பார்த்தால் அது தேவை. அவர்கள் காதலிக்கிறார்கள், பிரச்சனை. 10 வருடம் காதலித்து திருமணம் முடிக்கிறார்கள், ஒரு கிழமையில பிரிக்கிறார்கள். நாங்கள் திருமணமாகினது, நான் அவளை கட்டது 78ஆம் ஆண்டு. இடை கேட்டாலும் சொல்லல, நீ என்ன கரைச்சாலும் நான் திங்கவாளர் உங்களுக்கு இருக்க பேசாமல். ஏன்? நாங்கள் அந்த பழைய சந்ததி இல்லையா? நாங்கள் பழைய நிலையிலே சிந்திப்பவர்கள். எங்களுக்கு கவுன்சிலிங் என்பது இப்பதான, அதாவது எங்களுடைய சமயம், புராணம், இதிகாசம், வாழ்க்கையிலே ஒரு துன்பம் வருகின்ற பொழுது நாங்கள் இதிகாசத்திலே பார்க்கின்றோம். எத்தனையோ பாத்திரங்கள் துன்பம் அடைந்திருக்கின்றன. இதிகாசத்திலே ராமருக்கு இல்லாத துன்பமாக எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. எந்த காலம் ராமருக்கு வருடம் இன்பமாக இருந்தார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ராமபிரான் ராமாயணத்திலே பார்த்தால் எத்தனை ஆண்டுகள் ராமன் சந்தோஷமாக ஜீவித்தார். சின்ன வயதிலே கொஞ்ச காலம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதுல வெண்டகை கல்யாணம் பண்ணி முடிச்சாரோ விதைச்சாரோ இல்லையா? இதுதான் இதனால்தான் எங்களுக்கு கவுன்சிலிங் என்பது இந்த இதிகாச புராணங்களில் இருந்தெல்லாம் எங்களுக்கு வருகின்றன.
இதை நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த நாயன்மாருடைய இருக்கின்றார்கள் திருச்சிலைகளாக, அவர்களுடைய அந்த வரலாறுகளை நாங்கள் எடுத்து சேர்க்கிறாருடைய பெரிய புராணத்திலே கற்கின்ற பொழுது எங்களுக்கு அதுதான் வருகின்றது. நான் சொல்ல வந்தது, திருநாவுக்கரசருடைய அந்த குடும்பம் மிகவும் அல்லல்பட்ட குடும்பம். ஏன் ஒருவரை பேசுகிறார்கள், கல்பகையாளர் போர்களை மாண்டு விடுகின்றார். ஆக நிச்சயதார்த்தம் தான் நடந்தது. தாய் தகப்பன் இறந்து விடுகிறார்கள். இவர்கள் தான் உடன்கட்டையை துணைகிறார். திருநாவுக்கரசர் வந்து காலிலே இருந்து அழுகின்றார், அக்கா நீ உறுதிதான் எனக்கு இருக்கின்றாய் என்று. நீங்கள் நினைக்கக்கூடாது இன்றைய போல 30 வயதுக்கு அண்மித்தலாக கல்யாணத்தை சென்று அவர் ஒரு சிறுமி. ஆனால் அவர் சரி என்று சொல்லி அவர் இதற்காக மாறுகின்றார். ஆனால் அவர் என்ன செய்கின்றார்? மதத்தை விட்டு மதம் மாறி போகின்றார். அப்பொழுது அவரை பற்றி கூறுகின்ற பொழுது சேக்கிழார் கூறுகின்றார், தவமென்று பாயிருக்க தலைவரைத்து நின்றொன்னும் அவமொன்று நெறி வீழ்வான் வீழாமே அருள் என திரகவதியார் விளக்கணம் கேட்க, சிவமொன்று நெறி நின்ற திரகவதியார் பரவ திரகவதியார் இறைவனை வேண்டி வணங்க, பவமொன்று வினதிப்பார் திருவுள்ளம் பற்றி நின்றார். திரகவதியார் சொன்னதை இறைவன் திருவுள்ளத்திலே பற்றி நின்றான், ஏற்றுக்கொண்டான். அப்படி ஏற்று அவன் கூறுகின்றான், பயப்படாதே, நன்மை தமோதன்யாக்கு கனவின் தன் மளவிடையார். கனவிலே வந்து கூறுகின்றார், உன்னுடைய மனக்கவலை ஒழுகி உன்னிடம் உடல் பிறந்தான் முன்னமே முனியாக இமை அடைய தவம் முயன்றான். முற்பிறப்பிலே அவன் தவம் முயன்றவன் என்னை அடைய அன்னவனை இனி சூளை படுத்தாழ்வோம், சூழ நோய் கொடுத்து அவனை நாங்கள் எடுப்போம் என்று சொல்ல மிகுதி உங்களுக்கு தெரியும். சூழ நோய் வந்து அவர் தமக்கையாரை அழைப்பார். அவர் சொல்லிவிடுவார், நான் சமணர்களுக்கு கும்பிடத்திற்கு வரமாட்டேன் என்ன. இவர் வருகின்றார். சூழ நோய் தாங்க முடியாத நோய். தமக்கையார் திருநூறு கொடுத்து சிவாய நம என்று சொல்லி திருநூற்றை கொடுக்க அவரை பூசிக்கொண்டு மிக்க அவருடைய சூழ நோய் தீர்ந்தது. கூற்றாய் இனங்களால் இலக்கை என்று பாடி அவர் தன்னுடைய சைவ சமய தொண்டை தொடங்குகின்றார். அவருக்கு எத்தனையோ இடர்கள் தருகின்றன. அந்த சமணர்கள் அவரை எத்தனையோ இடருக்குள் அகப்படுத்திருப்பார்கள். அப்பொழுதுதான் திருக்குறள் தொகையிலே 5ஆம் திருமுறையிலே இருக்கின்ற மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு கன்றும் நீங்கள வேலையும் மூசு வட்டவை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி என்று சொல்லி எம்பெருமானுடைய திருவடிகளில் இருந்தால் அதை சுண்ணாம்பரையிலே இட்டால் என்ன, 7 நாட்கள் கூட்டி வைத்தால் என்ன, அது இவ்வளவு இன்பமாக இருந்தது என்று சொல்லி அவர் அடுத்ததாக கூறுவதுதான் என்ன கூறுகின்றார்? நமசிவாயவே ஞானமும் கல்வியும். இதுவரையிலே நாங்கள் நமசிவாய சிவாய நம என்பதற்குரிய கல்வி நிலையிலே பார்க்கிறோம். இது கல்வி நிலை. இது ஒரு ஆபத்தான நிலை. ஏனென்றால் சிலர் கல்வி நிலையோடு நின்று விடுவார். அதனால்தான் மணிவாசகர் சொன்னார், கற்றாரை யான் வேண்டேன் இல்லையா? கற்பனவும் இனியமையும் குற்றால தவந்துவையும் கூத்தாலும் குறைகளுக்கே என்று கற்றாவை மனம் போல கசிந்துள்ள வேண்டுவனே என்று. கற்றாரை யான் வேண்டேன், குற்றாலை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். கற்றவர்களும் வேண்டாம் என்றால் கருத்து என்ன? அது ஞானமாக மாற வேண்டும். கல்வி என்பது வெளியிலே இருந்து எங்களுக்குள் செல்வது கல்வி. ஞானம் என்பது அங்கு நின்று பிரகாசிக்கின்ற பொழுது அதற்கு பெயர் ஞானம். ஆகவே நமசிவாயுடையதான் ஞானமும் கல்வியும். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அடுத்தது நமச்சிவாயவே நான் அபிவிச்சையும். நிச்சயத்தான் வித்தை. எனக்கு தெரிந்த வித்தை எல்லாம் இந்த நமச்சிவாயதான். நமச்சிவாயவே நான் அபிக்கு ஏற்றுமே. இங்கு மாலை வேளை, அதாவது பிற்பகல் வேளையிலே நமது ஓர்வாளர்கள் கற்கின்றவர்கள் நீங்கள் கற்பீர்கள். இறுதியாக ஒரு பாடல் அவரே கூறுவார், சிவபூசையிலே நிறைவாக பாடுவது. கல்லாப்புளையும் கருதாப்புளையும் கசிந்துருவி நில்லாப்புளையும் இணையாப்புளையும்
நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழை. அஞ்செழுத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், ஓத வேண்டும். நான் அவின்று ஏற்றுமே. 7 பிழைகளை அங்கே பட்டணத்தார் சொல்லுகின்றார். சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும். துதித்தல் என்றால் பாடி வணங்குவது, அதுதான் துதித்தல். தொழுதல் என்றால் கையை மேலே கூப்பி வணங்குவது. கூப்பிடுதல் என்றால் இப்படி கொண்டுவது. நாங்கள் யாரையும் கண்டவுடன் வணக்கம் ஐயா தாழ்வு என்று சொன்னால் அவர் கூப்பிடுவார். ஆனால் தொழுதல் என்றால் இது ஆட்களுக்கு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஒருவரை கையெழுத்து இப்படி நாங்கள் அது இறைவனுக்கு தான் செய்வோம், அதுதான் தொழுதல். ஆகவே இறைவனை துதிக்க வேண்டும், இறைவனை தொழ வேண்டும். நமசிவாய என்பதனை நாங்கள் தொடர்ந்து எப்படி செய்ய வேண்டும்? இதற்கு அருமையான உதாரணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார். நீள நினைத்த அடியேன் உன்னை நித்தலும் கைகொள்வேன். நாங்கள் நித்தலும் நேற்று கூப்பிட்ட நான் தானே இன்றைக்கு போய் வணங்க வேண்டுமோ? அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் வணங்க வேண்டும். நிலைபெறுமாறு எழுதியே நெஞ்சே நீவா நித்தலும் அம்பிரானுடைய கோயிலுக்கு புலவரன் அளவிட்டு வழுத்து விட்டு பூமாலை விளைந்தேற்றி புகழ்ந்து பாடியது அவர்கள் தான் எங்களுக்கு கூறுகிறார். ஆகவே நித்தலும் இறைவனை தொழ வேண்டும், நீள தொழ வேண்டும். சோறு சமைக்கின்றோம். சோறு நாங்கள் நல்ல சூடாக அரை மணித்தியாலும் 30 நிமிடங்கள் சமைத்தால் போதும். அதற்கும் 30 நிமிடங்களே சூடாக்க வேண்டும். அடுப்பிலே வைப்பது 5 நிமிடத்திலே அதை நிப்பாட்டி இன்னொரு 10 நிமிஷத்தாலே போய் திரும்பி தொடங்கி ஒரு 5 நிமிஷம் இப்படி 6 நேரம் வச்சா சோறு வருமோ? சோறு வரும், அரிசிதான் இருக்கும். ஏன்? அது நீள சூடாக்க வேண்டும். ஒரே அடியாக 30 நிமிடம் சூடாக்க வேண்டும். ஆகவே இறைவனையும் சுந்தரன் மிக அழகாக சொல்லுகின்றார். நீள நினைந்தடியே உன்னை நித்தலும் கைகொள்வேன். ஆகவே நாங்கள் எல்லோரும் நித்தலும் நமசிவாய நாமத்தை ஏற்ற வேண்டும். நித்தமும் நாங்கள் நமசிவாயத்தை நீள நினைக்க வேண்டும். எங்களால் எவ்வளவு நேரம் நினைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நினைக்க வேண்டும் என்றும் நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நமசிவாய பதிகத்தை எல்லா தேவார முதலிகளும் பாடியிருக்கின்றார்கள். திருவாசகத்திலே அருமையாக வருகின்றது. ஆகவே இந்த நமசிவாயவுக்கும் சிவாய நமவுக்கும் என்ன வேறுபாடு? இதை அதிகமாக கேட்பார்கள். வேறுபாடு என்னவென்றால் இதை முதலாவதாக வைப்பது எம்மவர்களுக்கு பெத்த நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். இதையே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒரு கட்டத்திலே எங்களை அறியாமல் இது விடுபடும். சைவ சமயத்திலே எதனையே நாங்கள் முயன்று இடர்படுத்தி செய்வது இல்லை. தானாக நாங்கள் நமசிவாய 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 என்று ஓத ஓத ஒரு கட்டத்திலே இதுவினை ஒப்பு வந்து அது சிவாய நமம் என்று மாறும். அது தானாக மாறும். அதனைத்தான் அங்கே உமாபதி சிவாச்சாரியார் ஒரு குரலிலே கூறுகின்றார். மாலார் திரோதம் நலமுதலா மாறுமோ மேலாசு புகழாருடன் என்று. ஐந்தெழுத்தை பற்றி அவரும் ஒரு 10 குரல், ஐந்தெழுத்து அருள்நிலை என்று அவர் ஆக்கி இருக்கின்றார். அங்கு ஒரு குரல், மாலார் திரோதம் நலம் முதலா மாறுமோ. திரோதத்தையும் மலத்தையும் முன்னுக்கு வச்சு முதலாவதாக வச்சு நீ ஓதி உண்ட இந்த குற்றம் நீங்குமோ? உண்மையிலே நீங்காது. ஆனால் அதுதான் நன்னவி. நன்னவி என்றால் என்ன? அந்த வழியிலே தான் போக வேண்டும். நாங்கள் திருமணம் செய்கின்றோம், உடன்படுகின்றோம், நல்ல அறிவிக்கின்றோம். அவர்கள் கொண்டு வந்தது இல்லையா? இருந்தும் பிறர் கொண்டு வந்ததை அனுபவிக்கின்றோம். ஆனாலும் அதுதான் வழி. நாங்கள் ஒருவர் ஒருத்தி என்று ஒழுங்காக நாங்கள் பிள்ளைகளை பெற்று வாழுகின்ற போது இந்த நாயன்மார்களே எத்தனை பேர் குடும்பஸ்தர்களாக இருந்து இறைவனை அடைந்தவர்கள். ஆகவே அதுபோலத்தான் நமசிவாய என்று நாங்கள் ஓத ஓத அது அந்த நல்ல நிலையை காட்டி செல்லும் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் சிவாய நம
என்கின்ற அந்த நிலைக்கும் வருவோம். முன்னறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னறியே சரணாளர் திண்ணமே அன்னறியே சென்று அங்கு அடைந்தவர்களால் நன்னறியாது நமச்சிவாயவே. இது இன்னொரு இடத்திலே அவர் கூறுகின்றார். என்ன? இந்த சிவாய நம அல்லது தொடக்கத்திலே சிவாய நமவை அடைவதற்கு தொடக்கம் நமசிவாய. அந்த நமசிவாயதான் எங்களுக்கு எங்களை போன்றவர்களுக்கு நன்னறியை காட்டுகின்றது என்பதனை நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். அதை தயவு செய்து நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் யாருமே அதற்கு யோசிக்க தேவையில்லை. சில கோயில்களிலே பிரார்த்தனைகளிலே கூட்டு பிரார்த்தனையின் பொழுது அவர்கள் நம சிவாய சிவாய நமவோ என்றார்கள். என்னை இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் பாடலாம், அது எல்லோருமாக பாடுவது. மற்றது நமசிவாய என்பது இறைவனுடைய பெயர். இறைவன் அதனால்தான் எங்கள் போன்றவர்களுக்கு இறைவன் பெயரை தான் அந்த காலத்திலே வைத்தார்கள். இப்பொழுது அப்படி அல்ல, பலவே வைப்பதில்லை. ஆனால் அந்த காலத்திலே இறைவனுடைய திருப்பெயர்களை தான் எங்களுக்கும் வைத்தார்கள். இறைவனுடைய திருப்பெயர் நமசிவாய. அதனால்தான் உங்களுக்கு நமசிவாய என்ற பெயர் இருக்கிறது. யாருக்கும் சிவாய நம என்ற பெயர் வைப்பதில்லை, அது மந்திரம். அதனால்தான் மணிவாசக பெருமான் சொன்னார் என்ன? சிவாய நம, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என்று சிந்திக்க பெற்றேன் இல்லையா? சிவாய நம என்று நாங்கள் சொல்வதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். என்ன தவம்? நமசிவாய நமசிவாய என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சும் என் நாவிக்கொண்டேன். இது இன்னொரு தேவாரத்திலே வருகின்றது. படைக்கலமாக. ஆகவே நமசிவாய என்பது அவனுடைய பெயர். உன் நாமத்து எழுத்து அஞ்சும், அந்த நமசிவாய என்ற அஞ்செழுத்தையும் படைக்கலமாக நான் கொண்டிருக்கின்றேன் என்று இதே நாவுக்கரசர் பாடியிருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் எதிலும் ஐயப்பட தேவையில்லை. நாங்கள் எந்த காலத்திலும் நமசிவாய என்று சொல்லி அடுத்த நிலைக்கு போவதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துவோம் என்று கூறி இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். இங்கு நமது அன்புக்குரிய சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள் கூறியது போல இந்த மேடை எனக்கு கூறியது அல்ல. அரணே அண்ணாமலை மன்றத்தில் இருந்து நான் இதை பங்கேற்கின்றேன். என்னுடைய மகள் அதிலே பாடி இருக்கின்றாள். ஆனால் இப்பொழுது அவர்கள் மன வாழ்க்கையிலே போய் மிகச் சிறிய பிள்ளைகளை பெற்றிருக்கின்ற காலம். ஆகவே வர முடியாது. அவர்கள் இதிலே நேரத்தை செலவழிப்பது குறைவென்றாலும் இதனையும் நான் கூற வேண்டும். லண்டனுக்கு நான் சென்று 38 ஆண்டுகள் ஆகின்றன. 5 ஆண்டுகள் கழிந்த பின்னர் அங்கு சென்று அப்பொழுது 5 கோயில்கள் இருந்தன. எல்லா கோயில்களுக்கும் ஒரு நல்ல வழியினேன். தமிழை படிப்பிக்க எத்தனையோ பள்ளிகள் இருக்கின்றன. சைவத்தை படிப்பதற்கு இல்லை, நான் கற்பிக்க இருக்கின்றேன் என்று பதிலே வரவில்லை. பின்னர் இன்னொரு 5 ஆண்டு கழித்து எனக்கு அப்பொழுது 3 பிள்ளைகள். இப்பொழுது 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் சமயத்தை கற்பிப்பேன். ஒரு கட்டத்திலே யோசித்தேன், இந்த கோயில்கள் அப்பொழுது 10 கோயில் வந்து விட்டது. எழுதினேன். கனகதுர்க்கை அம்மன் கோயில் எனக்கு பதில் போட்டார்கள். நரைச்சொல்லி சென்றேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 1998 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி சைவ சித்தாந்த தமிழ் பள்ளி என்று ஆரம்பித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சைவத்தையும் தமிழையும் அந்த நேரத்திலே என்னுடைய மகளுக்கு நான் திருமுறைகளை சொல்லிக் கொடுத்து அவள் நன்றாக பாடுவாள். அவளை கொண்டு பிள்ளைகளுக்கு கற்பித்தேன். எம்பெருமான் மானை கொண்டு மான் பிடிப்பது போல ஒரு சிறுமியை வைத்து சிறுவர்களை இணைத்துக் கொண்டேன். அவர்கள் எல்லோரும் வந்து கற்றார்கள். அந்த வேளையிலே எனக்கு அருமையாக எங்கள் ஊர்வார் ஐயா கிடைத்தார். சிவன் கோயிலுக்கு வந்து, அது மிக தூரம், சிவன் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும். அவர் அதனை பொருட்படுத்தாமல் வந்து அங்கு பண்டிசை பாடல்களை எங்களுக்கு கற்பித்து தருகின்றார். ஆனாலும் என் மனதில் ஒரு கவலை உண்டு. கடை விதித்தேன் கொள்வாரில்லை என்ற நிலை போலத்தான் இருக்கிறோம். அந்த அம்மன் கோயிலிலே தேர் என்றால் 30,000 பேர்
இருக்கிறார்கள் சில சமயங்கள். ஆனால் வகுப்பிற்கு ஒரு காலத்திலே 120 பேர் வந்தார்கள், இப்பொழுது 40 பேர், சில வேளை பார்த்தால் 30 பேர். ஏனென்றால் அவருக்கு திருமண நாளாக இருக்கும், சொந்த காரியங்களையும் பார்க்கத்தானே வேண்டும். இதுதான் நிலை. ஆனாலும் இதை விட நான் சூமியை இப்பொழுது வழியை செய்து தந்திருக்கிறார் அந்த கொரோனா மூலமாக. ஆகவே சூமிலும் ஒரு வகுப்பை நான் உலகளாவிய ரீதியிலே பெரியவர்களுக்கு எடுத்து வருகின்றேன். சிவஞான போதன், சிவஞான சித்தியார், திருவருள் பயன், சிவபிரகாசன், இந்த மெய்கண்ட சாத்திரங்களை புராண இதிகாச இந்த திருக்குறளோடு சேர்த்து கூறுவதற்கு. ஆகவே நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து இதிலே ஈடுபடுங்கள். அடுத்த சந்ததியினரையும் அதற்கு அடுத்த சந்ததியினரையும் நீங்கள் கட்டாயமாக இயன்றளவு நினைத்து இதனை வருங்காலத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதனை கூறி, சைவ சமயம் மனிதர் எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு சமயம். அதிலே பிழை நடந்தால் அதை நடத்துபவர்களின் பிழையை ஒழிய சைவத்திலே ஏற்றத்தால் இல்லை. கடவுளே இல்லை என்றாலும் அவரும் சைவம் என்று நாங்கள் ஏற்று உள்ளே வைத்து அவருக்கு கடவுளை முற்றாக நம்புகின்றவர்களும் எந்த வேறுபாடும் இல்லை. பொய்யனம் பொய்யனை, மெய்யரும் மெய்யனை. இதுதான் நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம். இறைவன் இருந்தால் அவன் இருப்பான், அவன் இல்லை என்பதற்கு அவன் இல்லை, அவ்வளவுதான். நன்னினற்கு நல்ல நலவிலன் நன்னாக்கு நன்னினற்கு நல்ல செலவிலன் பேர் சங்கரன். செலவிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலவிலன் நாளோடு நல்லுவாங்கலர் உணவிலராயின் குலத்துக்கேற்றோ நலவிலை கொடுப்பது நமசிவாயவே. சிலர் இதிலும் பிழையாக நினைப்பது குலம் என்றால் சாதி என்று. அப்படியல்ல, அந்த குடும்ப வழியை கூறுவது, அதுதான் அந்த குலம் என்று விலை குறிப்பிடுவது என்பதையும் கூறி, மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, நீங்கள் உங்களோடு நான் காலையிலிருந்து மாலை வரையிலே இதில் இருந்து அவ்வளவு நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதற்கான காரணம் இது ஒரு அன்பு சூழல், அருள் சூழல், அருளுடைய அருள் இங்கு நிறைந்திருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் இதனை அனுபவியுங்கள் என்று கூறி, எனக்காக எனது அன்பு உள்ளங்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இங்கு வாழ்பவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் பல வேலைகளிலிருந்தும் இங்கு வந்திருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் அப்படித்தான். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் கூறி, எம்பெருமானுடைய அருளும் எம்பெருமாட்டியினுடைய அருளும் இங்கிருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவருளும் உங்கள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று அவர்களுடைய திருப்பாதங்களை வணங்கி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு முறைவா போற்றி. நம்முடைய ராஜ மனோகரன் அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய உரையை நிகழ்த்தி உள்ளார்கள். நமசிவாயவே நல்லறி காட்டுமே என்ற தலைப்பினை எடுத்துக்கொண்டு, நமசிவாய என்றால் என்ன, அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் என்ன பொருள், அது எதனை காட்டுகிறது, அதனை காட்டும் முகத்தான் அது நடராஜரோடு நம்ம எப்படி தொடர்பு படுத்துகிறது, ஐந்தொழில் புரியும் நடராஜருடைய உருவத்தை பற்றிய விவரங்கள், அதன் பிறகு என்ன பயன், நாம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பயன் என்பதை மிக அழகாக ஒன்றாக பட்டியலிட்டுக் கொண்டே சென்றார். நான் அத்துடையும் திருப்பி சொல்றதுல நேரம் தான் போகும். எல்லாம் நம்ம அனைவரும் உள்வாங்கி உள்ளே வைத்திருக்கிறோம். அதனால் பயன் பெற்றவர் இவர். நமசிவாயவே என்று பயன் என்ன என்று சொன்னால், நம்முடைய நடமாடும் ராஜமனோகரன் தான். அதனால்தான் பேச முடிந்தது. நமசிவாயத்தை இடைவிடாது அது தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டதன் பலன்தான் இன்று இங்கே தமிழ்நாட்டிலே வந்து லண்டனிலிருந்து வந்து நமசிவாயத்தை பற்றி இவ்வளவு விவரங்களை அவரால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அது திருவருளின் மகிமை என்று இல்லை. ஆகிய ஒரு நடமாடும் நமசிவாயமாகவே இருக்கிறார் என்று சொல்லி அன்னாரை பாராட்டு முகத்தால் அவருக்கு பொன்னாடை போர்த்தி
Thank you.